ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது என்னோடய 3rd விலாக். இதுக்கு முன்னாடி கொடுத்த விலாக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இதுக்கு கொடுங்க. இன்னும் நான் நிறைய விலாக் போட்டிருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆப்டிடியூடை என்ஹான்ஸ் பண்ணிக்கலான்னு நான் அது ரெண்டையும் எடுத்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்டிடியூடுக்கு நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். ஒரு வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது டே 2 வந்து மார்னிங்லேருந்து எடுத்த விலாக். நான் 6 to 6:30 வேக்கப் ஆகலான்னு நினச்சேன். பட் 7 AM தான் என்னால் வேக்கப் ஆக முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் கரெக்டாக வேக்கப் ஆகிட்டுருக்கேன். 7 AM வேக்கப் ஆகிட்டு சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு விட்டமின் டி சன்லைட்லேருந்து வருது, அதனால் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் விண்டோ கிட்டே நின்னேன். அப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் தேய்க்கிறதுக்காக. அப்புறம் மெடிடேஷன் பண்ணியாச்சு. என்னோடய பர்ஸ்ட் வெர்ஷன் சேலஞ்சில் மெடிடேஷன், ரீடிங், அப்புறம் ஜேர்னலிங் இதெல்லாம் ஒரு பார்ட்டு. அதனால் நான் இது எல்லாத்தையும் கன்ஃபார்மாக பண்ணிவிடுவேன். என்னோடய பர்ஸ்ட் வெர்ஷன் சேலஞ்சில் மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப். அதுக்கப்புறம் மார்னிங் டெய்லி 10 pages இல்லைனா 5 pages கண்டிப்பாக ரீட் பண்ணிடுவேன் புக்கு. அதுக்கப்புறம் வீடு பெருக்க வேண்டி இருந்ததுனால லைட்டாக சாங் போட்டு விட்டுட்டு நான் வந்து வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா, நான் போன வாட்டி ஒரு இதில் வந்து டிவியே காமிச்சிருப்பேன். அது வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டி என்ன சாங் ஓடுதுங்கிறத நான் காமிக்கலை. நான் வந்து அஞ்சலை அந்த சாங் போட்டு விட்டுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து 10:30 இல்லைனா 11க்குள்ளே குளித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் புது ஹெட்செட்டு அக்கா வாங்கி தந்தால் அதை நான் வந்து பார்த்துட்ருந்தேன் ஓப்பன் பண்ணி. பார்சல் வந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் போய் அதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் தான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்லி நான் வந்து லஞ்சுக்கு 1 hour அப்புறம் 2 hours அப்படி விட்டுருவேன். மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பாதியாக விட்டு தான் படிப்பேன். அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் மெதுவாக டீலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நான் நைட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு. அவ்வளோதான். அந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.